டிட்வா புயல் எதிரொலியாக நாகை மற்றும் காரைக்கால் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. காட்சிகளை முதலில் பார்க்கலாம். விவரங்களோடு செய்தியாளர் அந்தோணிராஜ் இணைந்திருக்கிறார். அந்தோணிராஜ், வணக்கம். தொடர்ந்து கடல் சீற்றமாக காணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்க மீனவர்களுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? கடலோர பகுதிகளில் மக்கள் யாரும் கூடாத வகையில எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? என்ன சூழல் அங்கு? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக கடல் பகுதியில் காற்றின் வேகம் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம், காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு துறைமுகங்களில் ஏற்றப்பட்டுள்ளது. நாகை மாவட்ட மீனவர்கள் இன்று 5வது நாளாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் உள்ளனர். நாகூர், பட்டினச்சேரி தொடங்கி அக்கரைப்பேட்டை, வேதராணியா, கோடியக்கரை உள்ளிட்ட 27 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். சுமார் 3500க்கும் மேற்பட்ட பைப்பர் மற்றும் நாட்டுப்படகுகள், 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நாகை கடற்கரையோரம் மற்றும் துறைமுகங்கள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதே போல் பார்த்தீங்கன்னா காரைக்கால் மீனவர்கள் கடந்த 12 நாட்களாக கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், 300க்கும் மேற்பட்ட பைப்பர் படகுகள் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. காரைக்கால் மேடு, கிளிஞ்சல்மேடு, பட்டினச்சேரி உள்ளிட்ட 11 மீனவ கிராம பகுதிகளில் படகுகளை மீனவர்கள் நிறுத்தி கடலுக்கு செல்லவில்லை. நாகை, காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த 30,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருந்து வருகின்றனர். இதனால் மீன்பிடி பணிகள் பார்த்தீங்கன்னா முழுமையாக முடங்கியுள்ளன. இதேபோல் நாகை மற்றும் காரைக்கால் கடல் பகுதியில் பலத்த காற்று வீசி கடல் கடும் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. கடல் சீற்றம் காரணமாக வேளாங்கண்ணி, நாகூர் கடல் பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் காரைக்கால் கடற்கரை பகுதியில் பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் அதிக கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் கட்டுப்பாட்டு நிலை திறக்கப்பட்டு அவசர உதவி தொலைபேசி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.